அண்ணா அப்படியே இந்த ஓரமா கொண்டு வாங்க, அங்க நிறுத்த முடியாது. பொருள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா இறக்கி வச்சிடலாமா? கையோட 2 பசங்களை கூட்டு வந்திருக்கேனே. ஒண்ணு ஒண்ணா இறக்கி தந்துருவாங்க. நீங்க எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரி, கட்டிலெல்லாம் பெட்ரூம்லயே கொண்டு போய் ஃபிட் பண்ணிருங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் கிச்சனுக்குள்ளது பெட்ரூம்குள்ளதுன்னு தனித்தனியா போட்டு வச்சிருப்பேன். அதுபடி அந்த ரூம்ல கொண்டு வந்து வச்சிருங்க. சோஃபாவை ஹால்லயே போட்டுருங்க. சரிங்கண்ணே. ஆனா அந்த பசங்களெல்லாம் கூப்பிடுங்க. எல்லாரும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையே பாருங்க. வர வழியில தான் டீ குடிச்சிட்டு வந்தோம், இப்ப எதுவும் வேண்டாம். ஆனா நீங்க வரேன்னு போட்டெல்லாம் வச்சாச்சு, வந்து குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டுனே, பொருளெல்லாம் முதல்ல இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு வேணா நாங்க குடிச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டாலும் வேலை ஓடாது. சரி, அப்ப வேலையை பாருங்க. லட்சு, சாம்பாருக்கு புளி ஊற வைக்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு புளி போருமா? எங்க காட்டு பாருங்க, போதுமா இன்னும் கொஞ்சம் போடட்டா? அம்மா, புளி குழம்புக்கு கூட இவ்வளவு புளி தேவை கிடையாது. அதுல கொஞ்சோண்டி போட்டுட்டி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போடு. நெல்லிக்கானா? சின்ன நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காவா? அதை சின்ன பொண்ணு, நானே எடுத்தாரேன். இந்தா, இது போறோம். மத்தத உள்ள தூக்கி வச்சுட்டு தண்ணி ஊத்தி வை. எக்கா, நான் ஏதாச்சும் செஞ்சு தரவா? நீ என்ன உமா செய்ய போற? பேசாட்டி ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு. நாங்க 4 பேர் இருக்கோம்ல, பாத்துக்கிடுவோம். இல்லக்கா, நான் நின்னுட்டே இருக்கேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தது கால்லாம் ஒரு மாதிரி வலிக்கு. உமாளுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அடுத்து உமா வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துரும். ஆமாக்கா. உமா, உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எந்த குழந்தை வேணும்னு எதிர்பார்க்கற? எந்த குழந்தையா இருந்தா என்ன சின்ன பொண்ணு? பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா பெத்து எடுக்கணும். உமா, நைட் குறுக்கெல்லாம் வெண்ணி வச்சு ஊத்துவாவல்ல, அதெல்லாம் சரியா? ஆமா கீதாக்கா, நேரம் ஊத்த மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளக்கடி வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு வெண்ணி வச்சு ஊத்தி விடுவோம் எங்க அம்மா. சரி, மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா? அதெல்லாம் ஒழுங்கா போடுறேங்க்கா. சில பேர் சொல்றவோ சத்து மாத்திரையெல்லாம் நிறுத்திடு. இப்ப சத்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாத குழந்தை பெருசாயிட்டுனா வெளியில வரதுக்கு கஷ்டமா ஆயிரும். அப்புறம் டெலிவரி டைம்ல நீ தான் கஷ்டப்படுவேங்காவோ. சத்து மாத்திரை எதுக்கு சாப்பிடுது? குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சத்தா இருக்கணும் தானே. யார் சொல்றதும் கேட்காத. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு இரு. அவங்க குடுக்கற மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. சரிக்கா. பேர்ச்சம்பளம் மாதுளம்பழம் நல்லா வாங்கி சாப்பிடுவோமா? ரத்தம் இல்லாம போயிடாம குழந்தை பேக்கிற நேரத்துல. ஆட்டுங்க, என்னத்தை சாப்பிட முடியுது? இப்பெல்லாம் ஒண்ணு இறங்க மாட்டுக்கு. வயிறு பசிக்க தான் செய்யுது. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா மூச்சு முட்டிக்கிட்டு வருதுக்கா. உமா, இந்த சோறு ஐட்டம்லாம் நிறைய சாப்பிடாத, மூச்சு முட்டிக்கிட்டு தான் வரும். நீ பழங்கள் ஜூஸ் இந்த மாதிரி குடியுமா? சரி அம்புஜக்கா. அதே மாதிரி சளி எதுவும் பிடிக்காம பாத்துக்க. பச்சை தண்ணியில போய் குளிச்சிடாத. டெய்லி எல்லாம் ஒன்னும் குளிக்க தேவையில்ல. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளி. உனக்கு அப்படி கசகசன்னு இருந்துச்சுன்னா நல்லா மேலுக்கு மட்டும் கழுவு வெண்ணி வச்சு, சரியா? சரிக்கா. அடிகளா, அவளை போட்டு ரொம்ப பயமுறுத்தாதீங்க. அவளே பயந்து போய் தான் இருக்கா. பயமுறுத்தல லட்சுமிக்கா, சும்மாவே மூக்க உறிஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்புறம் டெலிவரி ஆகிற நேரத்துல தும்மல் போட்டுக்கிட்டே இருந்தா தையல் வேற தச்சிருப்பாவோ, சங்கடம்ல. ஆமா, அதுவும் சரிதான். அப்ப உமா, நீ சளி பிடிக்காத மாதிரியே கொண்டு போயிரு. புளிப்பா இருக்க பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றாத. இந்த திராட்சை பழம்லாம் ஜூஸ் அடிச்சு குடிச்சா சளி பிடிச்சிடும். சில பேருக்கு புளிச்சு கிடக்கும் பாத்தியா, ஒத்துக்கிறாது. அதெல்லாம் சாப்பிடாதேனம்மா. ஆமா உமா, ஆரஞ்சு பழமும் அந்த மாதிரி தான் இருக்கும். சில பழங்கள்லாம் புளிச்சு கிடக்கும். அதை போட்டு தெரியாதனமா வாங்கி ஜூஸ் அடிச்சு குடிச்சிடாத. சரிக்கா. ஆரஞ்சையும் திராட்சை பழத்தையும் தொடவே மாட்டேன், போறமாக்கா. சரிடி, உனக்கு வாய்க்கு எது நல்லா இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்டுக்க. உமாளுக்கு அடுத்து வளகாப்பு தான் வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜோரா பண்ணிடுவோம். நீ எப்படி சின்ன பொண்ணு டெலிவரி ஆகிற டைம்ல கரெக்டா வந்த? எனக்கே ஆச்சரியமா இருக்கு தெரியுமா. இவ என்னமோ ஒரு பிளான் வச்சிருக்காக்கா, ஆனா சொல்ல மாட்டேக்கா. 4 முடி பிளானும் மண்ணாங்கட்டி ஒண்ணும் கிடையாது. இப்படியே சொல்லி என் மாமியார் காதுல விழுந்துடாம அது சும்மாவே காரணம் இல்லாம ஆடிட்டு கிடக்கும். இதுல நீங்க காலை சலங்கைய வேற கட்டி விட்டுறாதீங்க. சின்ன பொண்ணு எப்படி இருந்தா இப்ப என்னமா மாமியாருக்கு பயப்படுறா பாத்தீங்களா? அதானே, நானும் அதேதான் நினைக்கேன் அம்புஜக்கா. பயமா எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமியா முன்னாடி நான் 4 விஷயம் பண்ணோம்னா 4000 குத்தம் கண்டுபிடிப்பாவோ. இது எனக்கு தேவையா? கேட்டீங்களா? எல்லாரோட என்ன கிச்சன்லயே அடைஞ்சு கிடக்கீங்க. இந்த காய்கறியை தானே வெட்டிட்டு இருக்கீங்க. அத அங்க கொண்டு வந்து வெட்டினா என்ன? அடிவு பாட்டி, கிளவிகள்லாம் ஒரு குரூப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணுமேனு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். யாரட்டி கிளவிங்க? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஒரு முடியாது நரைச்சிருக்கா பாரு என் மண்டையில. எம்மாடி, நான் தெரியாம சொல்லிட்டேன். வடிவு பாட்டி, உங்க மவளை கட்டி கொடுத்து நீங்க பேத்தி எடுத்தாச்சு, பாட்டியாவும் ஆயாச்சு. பின்ன என்ன, இப்ப நீங்க கிளவிதான். ஆமா, இவளுக்கெல்லாம் வயசே ஆகாது. சரி, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்.
வீட்டுக்கு போறீங்களா? அங்க இப்ப எதுக்கு போறீங்க? இங்க சமையல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இருந்து சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறமா போங்க. வேணாம் டி, இப்ப சக்திக்கு அப்பா வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கொடுக்கணும். அப்ப காலையிலேயே சோறெல்லாம் பொங்கி வச்சாச்சோ? ஆமாம்மா, நான் என் வீட்டுல சமையல்லாம் பண்ணிட்டேன். சரி, அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நேரா இங்க வந்து சாப்பிடுங்க. ஆமா வடிவக்கா, நீங்க இங்க வந்து சாப்பிடுங்க, இன்னும் அரை மணி நேரத்துல சமையலே ரெடி ஆயிரும். வேணாண்டிகளா, நீங்களே சாப்பிடுங்க. அப்புறம் வீட்டுல பொங்கி வச்சுக்க சோற யாரு சாப்பிடுவா? என் தம்பி மாவத்தி இருக்கா, நீ வேற அங்க தனியா இருப்பா. அதனால நான் போயிட்டு சாயங்காலம் மட்டும் வரேன். அம்மா, கல்யாணத்துக்கு பேசி வச்சாச்சு, நிச்சயதார்த்தம் எப்போ வைக்க போறீங்க? அந்த பிள்ளை வேற இந்நேரத்துக்கு இங்க வந்து இருக்கு. டேடி, அவளுக்கு நம்ம ஊர்ல ஏதோ வேலை இருக்கான், அதனால இங்க வந்திருக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல தேதி குறிக்கணும். குறிச்சிட்டு கல்யாணத்துக்கும் குறிச்சிட்டு அவளை ஊருக்கு அனுப்பி விடணும். போடு, அப்ப அடுத்தடுத்து ஃபங்க்ஷனா? ஆமா சின்ன பொண்ணு, நீங்களும் எல்லாரும் சேர்ந்து இருந்ததான் நடத்தி கொடுக்கணும். கல்யாணத்துல எப்படி கலக்குறோம் பாருங்க. ஏ வடிவு படி, சீக்கிரம் உங்க மகனுக்கு கல்யாணத்தை வைங்க. நான் வேற புதுசா ஒரு பட்டுச்சேலை வாங்கி வச்சிருக்கேன், 4500 ரூபா. அந்த பட்டுச்சேலையை கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்ல. சீக்கிரத்துல வச்சிருவேன் கீதா. சரிங்கடிகளா, அப்ப நான் சாயங்காலம் வாரேன். ஏ சின்ன பொண்ணு, பருப்புக்கு 3 விசில் போதும், அதை அணைச்சு போட்டுட்டி. ஏ கீதா, நீ உட்கார்ந்துட்டே இருக்காம எல்லாத்தையும் போட்டு வதக்கு. சாம்பார் சீக்கிரம் ரெடி பண்ணுவோம், இன்னும் அவியலுக்கு வேற காய அவிச்சு எடுக்கணும். இந்த ஒத்த அடுப்பை வச்சுட்டு என்னத்தெல்லாம் செய்ய? ஏட்டி, ஊர்ல இருந்து அடுப்பெல்லாம் கொண்டு வந்தியா? ஆமாக்கா, அடுப்பெல்லாம் பேக் பண்ணி தான் வச்சேன், ஆனா இப்பெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. சரியா போச்சு போ. அப்ப ஒண்ணு ஒண்ணாதான் செய்யணும். சாம்பாருக்கு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அப்புறம் அவியலுக்கு போட்டுட்டு இருந்து கதை பேசுவோம், அதுக்குள்ளேயும் காயெல்லாம் வெந்துரும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒரு நாள் கதை உங்களை வச்சு ஓட்டிட்டு நாளையில இருந்து என்ன செய்ய போறனோ? சின்ன பொண்ணு, அதுக்கெல்லாம் கவலைப்படாதடி. அடுத்து உமாளுக்கு வளகாப்பு இருக்கு, அதுக்கு அடுத்தாப்புல வடிவு பட்டி மகனுக்கு கல்யாணம் வச்சிருவோம். ரிசப்ஷனு, மறு வீடு, லொட்டு லோசுக்கு பொண்ணு அழைக்கிறது, அது இதுன்னு அதுலயே ஒரு 15 நாளைக்கு ஓட்டிடலாம் டி. என்னதான் இருந்தாலும் 3 வேளையும் வடிவு பாட்டி வீட்லயேக்கா சாப்பிடுவோம். காலைல நைட்டுக்கெல்லாம் என்ன செய்யறது? அதான் இருக்கதே இருக்காவோ அம்புஜக்கா, லட்சுமி அக்கா. நீ தோசை மாவு மட்டும் அரைச்சு வச்சுன்னு வையேன், ஒவ்வொருத்தர் வீட்லயும் மதியம் உள்ள குழம்பு வாங்கி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அனுபவம் பேசுது, அப்படித்தானே? 4 முடி, நீங்களும் இதே வேலையா தான் தெரியுறீங்க. நான் என்ன டெய்லி மட்டும் சட்டியை தூக்கிட்டு அலையிறேன்? எனக்கு மேலுக்கு முடியலன்னா தான் சின்ன பொண்ணு அடுத்த வீட்டுல குழம்பு வாங்கி வச்சு சாப்பிடுவேன். மத்த அலைக்கெல்லாம் நானே குக் பண்ணிடுவேன். ஆடியன்ஸ் முன்னாடி ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாத. உங்க இங்கிலீஷ்ல தீய தான் வைக்கணும், போங்க. எவ்வளவு நேரம் தான் குடிச்சுக்கிட்டே இருக்காரு? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் தாளாட்டும். தாத்தா, பாட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது காதுல தான் கேட்கும். சீக்கிரம் குடிச்சிட்டு எங்க கதைக்கு வாங்க. டேய் மச்சான், நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டே இரு, எனக்கு என்னவோ அந்த தாத்தா வேலைக்கா வரும் தெரியல. அசோக், அந்த தாத்தா எனக்கு ரிலேஷன் தான்டா. நான் சொல்றதை விட அவங்களே சொல்லிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்டா. எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். எனக்கு என்னமோ இது வேலைக்காகும்னு தோணல. வா வந்து உட்காரு, இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல. மகனே, பிரச்சனை அதிகமா ஆகும் போது அது ஏன் நினைச்சுக்கிட்டு ரோடா அலையக்கூடாது. அப்படி அலைஞ்சோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும். உங்க தாத்தா தத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கேட்டுக்கோ. டேய், நீ வேற சும்மா இருறா, அப்புறம் பேர போறாரு. டேய் சக்தி, இவர் இப்படி குடிச்சு போட்டு உங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா கிட்ட சரியா பேசுவார்னு எந்த நம்பிக்கையில இருக்க? டேய் ஃப்ரெண்டாடா நீ. நானே 2 நாளா ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற ஏன்டா? வருத்தப்படாதப்பா, ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு? இப்படி நல்ல காத்தாட ஜில்லு ஜில்லுன்னு ஏசி காத்து வாங்கிக்கிட்டு சித்தப்பாவை மாதிரி ஒரு குவார்ட்டரை அடிச்சு கொஞ்ச நேரம் இப்படியே படுத்து தூங்கணும்னு வையேன், நல்ல ஃப்ரெஷ்ஷா புது புது ஐடியாவா மூளையில கொண்டு வந்து இறக்கும். ஐயோ தாத்தா, அந்த சனியை பிடிச்ச ஐடியா எப்பதான் வரும்? பேசாம கொஞ்ச நேரம் இருல. இங்க பாருங்க தாத்தா, அடிக்கிறது குடிக்கிறதுலாம் உங்களோட வச்சுக்கோங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்பவே எங்க அம்மாட்ட வந்து பேசுங்க வாங்க. சாம்பார் அவியல் எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா, நல்ல ருசியா தான் சமைச்சிருக்காளுவோ. கிட்டுப்பட்டி நல்லா இருக்குல்ல, அப்ப கூட கொஞ்சம் சோறு வாங்கி சாப்பிடுங்க. இதுக்கு மேல சாப்பிட முடியாது அம்புஜம்.
அவ்வளவுதான். சித்தி உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்தட்டா? ஊத்துமா, சாம்பார் நல்ல சுவையா இருக்கு. இந்தாங்க. ரெண்டாவது சோறு வேணா கேளுங்க. ஆட்டுமா, தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். ஏ பொன்னம்மாக்கா, அம்பிச்சக்கா, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, இடமா இருக்குல்ல. எனக்கு பசி எடுக்கல கீதா. லட்சுமி வரட்டும், அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்களும் சாப்பிடுங்க, ஏதாச்சும் வேணா எடுத்து வைக்கணும்ல. நீங்க சாப்பிட்ட பிறகு நாங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்குவோம். எனக்கெல்லாம் பசி தாங்க முடியல. 2 மணி ஆயிட்டு, கபகபான்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. இல்லன்னா உங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருப்பேன், சேர்ந்து இருந்து சாப்பிடலாம். அதுக்கு என்ன கீதா, நல்லா சாப்பிடு. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து கம்பெனி கொடு. 4 மணிக்கு உண்ட மயக்கம் எப்படி படுத்து தூங்குது பாத்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நம்மலாம் இங்க இருந்து கச்சகால அடிச்சிட்டு இருக்கோம், இந்த சத்தத்திலையும் கடந்து தூங்குறா பாரு. அவ வீட்ல தச்சிக்கிட்டே தானே இருப்பா அம்புஜம். அந்த டயர்ல வந்து படுத்திருப்பா போல. சின்ன பொண்ணு கொடுத்து வச்ச ஆளுதான். அம்மா வீட்டுக்கிட்டே வீடு பார்த்து இருந்தாச்சு. ஆமாக்கா. ஆனா இங்க எப்படிதான் நேரம் போகுமோ. அங்க இருந்தா எங்க மாமியை எதையாவது உரண்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். பொழுது விடிஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் அதுகிட்ட பதில் சொல்லியே எனக்கு பாதி நாள் கழிஞ்சிரும். நீயும் ஒரு பிள்ளை பத்திக்கோல சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்குலாம் நேரம் இருக்காது. அதான் நம்ம ஊரோட வந்துட்டல சின்ன பொண்ணு. சீக்கிரம் ஒரு பிள்ளையை பத்தி உங்க அம்மா கையில கொடு. அழகா பிள்ளையை வளர்த்து தந்துருவாவோ. அதுக்கப்புறம் நீ உன் மாமியா வீட்டுக்கு போனாலும் உனக்கு நல்லா இருக்கும். அங்க போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கலாம். என்ன இங்க ஒரே கதை தான் நடக்குது போல? ஆமா வடிவக்கா, இந்த பிள்ளையெல்லாம் ஒன்னா இருக்குல்ல, அதான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது சரி, காப்பி எல்லாம் போட்டு குடிச்சாச்சா? ஆமா, லட்சுமி பால் கறந்து கொண்டு வந்தா, காப்பி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நைட்டுக்கு சின்ன பொண்ணு மாப்பிள்ள போராட்டா சொல்லியிருக்காரன் கடையில. சாமாலாம் வந்து இறக்கி தந்துட்டு போயிட்டாவோ. இவளுக்கு கிச்சன்ல இருக்க ஜாமாவது எடுத்து ஒதுங்க வச்சு கொடுத்துட்டோம்னா நாளையில இருந்து சோறு பொங்க ஆரம்பிச்சிருவாள்ல. பொங்க மாவ தானே அப்படியே சமைச்சு தள்ளிடுவா. ஒரு 2 நாளைக்கு நீங்க குழம்பு கறியெல்லாம் வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இருந்து ஒண்ணா சொல்லி கொடுங்க. அவளை ஒத்தையில சமைக்க விட்டா என்னத்தையாவது ஒரு கருமத்தை பண்ணி வச்சுட்டு அவன் மாப்பிள்ள உயிரை வாங்கிட்டு இருப்பா. என் மாப்பிள்ள மேல என்ன அக்கறை? சரி லட்சு, இப்படி வேணா பண்ணுவோம். நான் சமைச்சு நேரா உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளைக்கு கொடுத்துக்கிறேன். இது நல்லா இருக்கே கதை. நீ செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஏ லட்சுமி, உன் மாப்பிள்ள வீட்டு வாசல்ல படுத்து கிடக்காரு. உனக்கு சின்னம்மாவ இருக்கா பாரு பூமாரி, அவ உனைய கூப்பிட்டு விட்டா. இந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே, செத்த நேரம் இருக்க விடுதுவளா. சரி லட்சுமி, போ, போய் உன் மாப்பிள்ளைய பாரு. அப்ப நான் போறேன் பண்ணமாக்கா. ஏ லட்சு, போயிட்டு வருவீங்களா? கேட்டு இருட்டிட்டு இனிமே எங்க வர, சாப்பிட்டு பாடுங்க. இனி நாளைக்காட்டு வாரேன். காலையில வந்து பால் வாங்கிக்க சின்ன பொண்ணு. சரிக்கா, நீங்க கொண்டு அலைய வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன். ஏடி உன் மாமியார் எங்க? ஏ வடிவு பாட்டி, நாங்களாம் இருக்கோம்ல, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இங்க இருந்து கதை பேசுங்க. ஏட்டி, அவளை எங்கன்னு கேட்டா பதில் சொல்லு. என் மாமியா உள்ள பெட்ரூம்ல படுத்திருக்காவோ. அப்படி என்னதான் 2 பேரும் இருந்து கதை விடுவீங்களோ தெரியல. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், 2 பேரும் உட்காந்து ஒரே கதை. நாங்க என்னடி பரம ரகசியத்தையா பேச போறோம்? சும்மா என்னத்தையாவது பழக்க விட்டுட்டு இருப்போம். நாடகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், பாதிலேயே விட்டுட்டு பேயாச்சு. ஓ, நீங்களாம் சீரியல் கோஷ்டிலா? போங்க போங்க, உள்ளதான் இருக்காவோ, போய் நாடகத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஆமா ஆமா, இவெல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டாளா. தாத்தா இருட்டவே ஆரம்பிச்சுட்டு எப்பதான் வந்து பேசுவீங்க? வாரம்ல என்ன அவசரப்படுறான்? இந்த ஒரு பெக்கு தான் முடிச்சிட்டு வாரேன். டேய் மச்சான், இவர் என்னடா காப்பி குடிக்கிற மாதிரி உட்காந்து உறிஞ்சிட்டு இருக்காரு? இது வேலைக்காவது, நான் வீட்டுக்கே போறேன். டேய் அசோக்கு, இப்படிலாம் இடையிலே விட்டுட்டு போறது நியாயமாடா? எனக்கே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் இருடா. முடிஞ்சிட்டு கிளம்புவோமா? புறப்படுங்கள் போருக்கு. சுத்தம். டேய் வாடா, எந்திரிடா. என்னல 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? கை தாங்களா புடிச்சு கூட்டு போங்க. என்ன சக்தி இது? ஊர்ல உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போயும் இவரை ரெடி பண்ணிருக்க. டேய், பெரியவங்கள்ட்ட பேசும்போது பெரியவங்களும் பேசினாதாண்டா நல்லா இருக்கும். நான் போய் சொன்னா நல்லா இருக்காது பாத்தியா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவர் பெரியவர் மாதிரியே தெரியல, வயசுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கிறாரு. தாத்தா கையை கொடுங்க, மெதுவா எந்திரிங்க. இருக்கிறது 4 நல்லி எலும்பு, இதை வச்சுட்டு இவரால எந்திக்க முடியலையா? கையை பிடிச்சிட்டு எந்திரிங்க தாத்தா. என்னடா இது, வா வீட்டுக்கு கூட்டு போகாம வேற எங்கேயே வந்திருக்க? பரவாயில்ல, தாத்தா இதுலலாம் தெளிவா தான் இருக்காரு. தாத்தா, இது சின்ன பொண்ணு அக்காக்கு வீடு, அம்மா இங்கதான் இருக்காங்க. அப்படியா? கூப்பிடு. ஏமா, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் வெளியில எந்திரிச்சு வாங்க. ஏடி, வெளியில யாரோ பிச்சைக்கார சத்தம் கேக்கு. ஏமா, என் மாமா சத்தம் வேற கேக்கு. உங்க மகன் சத்த மாதிரி தான் கேக்கு. ஏல, இந்த கேலட் பையனை எதுக்கு இங்க கூட்டு வந்த?
வடிவே, பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. இது சின்ன பொண்ணு, இங்க என்ன நடக்கு? அதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல, இருங்கி கேட்போம். நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. மனசு முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. சீ 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 குமாரி ஒரு சீ. சீ 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 குமாரி ஒரு சீ. தாத்தா, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? ஏல, இந்த கிழவனை என்னத்துக்கு இங்க கூட்டு வந்த? வாயில நல்லா வருது எனக்கு. வீட்டுக்கு போய் தூங்கல ஒழுங்கா. அம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, சித்தப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா. யோத்தே, சின்ன பொண்ணு கேட்டியா? சித்தப்பாவா? ஆமா நாலுமுடி, எனக்கும் ஒன்றும் விளங்கல, இருங்கி கேட்போம். என்னது சித்தப்பாவா? இவர் சித்தப்பா இல்லல, சித்தப்பா சக்தி. இவர் கூட சேர்ந்துக்கிட்டு அலையாத. ஒழுங்கா இவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. இந்த ராத்திரி போல எதுக்கு இங்க வந்த? ஏம்மா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான விஷயம் பேசணுமா. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏ தாத்தா, எல்லாரும் போறதுக்குள்ளேயும் சொல்லுங்க. கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. குபுஜுக்கு குபுஜுக்கு குப்பிச்சு சல 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 ரெட்டை கிழவி, சல 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 ரெட்டை கிழவி, தலையில மாட்டிக்கோ. சரியான காமெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேரமின்மையின் காரணமாக இந்த வீடியோவை இன்னைக்கு முடிக்க முடியல. இதோட தொடர்ச்சி நாளைக்கு வரும். நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.